ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஆர் அகாடமியில் டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிஎன்செட்டுக்கு கோச்சிங் போயிட்டுருக்கு. வெளியே இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம லீனியர் அல்ஜிப்ராவில் ப்ராப்ளம் பார்த்துட்ருக்க வாங்க. இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். நான் டைமென்ஷன் கம்ப்யூட் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். ஓகே, இதில் என்ன அப்படின்னா ஏஐஜிங்கிறது இது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர் கேட்டிருக்காங்க. பட் என்ட்ரிஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே, இங்கே வந்து கொஸ்டின் டிஃப்ரெண்ட். வி ஹாவ் டு திங்க் இட் ஆஃப். இது வரைக்கும் ஓவர் ஆரே வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஓவர் சி வச்சு நெட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இதில் டிஸ்கஸ் பண்ணல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறோம். ப்ராப்ளம்க்கு வாங்க. இதில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே ட்ரேஸ் வந்து சம் ஆஃப் டைனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏஐஜே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? 1 சொல்லியிருக்கிறாங்க. தட் இஸ் சம் ஆஃப் டைனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏஐஜேங்கிறது தட் இஸ் ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 1 அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பட் என்ட்ரிஸ் வந்து என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓவர் த ஃபீல்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆர் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ எந்த வெக்டர், அதாவது இப்போ டைமென்ஷன் ஆஃப் த வெக்டர் ஸ்பேஸ் சி ஓவர் சியா இருந்ததுன்னா உங்களுக்கு 1 வரும். அதே இது டைமென்ஷன் ஆஃப் த வெக்டர் ஸ்பேஸ் சி ஓவர் ஆரா இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 வரும். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நீங்க எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் செட் ஆஃப் ஆல் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் x plus iy x, y belongs to r அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வேணும், அது என்ன தேவைப்படும் அப்படின்னா இந்த ரெண்டு எலிமெண்ட் ஏன்னா XY எங்கே இருக்குது? ஓவர் த ஃபீல்டு ஆர்னு நான் பார்க்குறப்போ எனக்கு இந்த பார்ட்டையும் ஜென்ரேட் பண்ணணும், இந்த பார்ட்டையும் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பேசிஸ் வேணும், இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிஸ் வேணும். பேசிஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா தட் இஸ் 1, I. இந்த 1, I வச்சுட்டு நீங்கள் எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் that can be written as any element in C can be written as a linear combination of 1 and I. Okay, x plus iy. So it is can be written as any element. Any element. Suppose நான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 3 plus 2i எடுத்துக்கிறேன் அப்படின்னா that is 3 into 1 plus I into 2. அதாவது 2 into I. ஓகே, பேசிஸோட லீனியர் காம்பினேஷனாக எழுதியிருக்கிறோம். இட் இஸ் அ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் கூட. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓவர் த ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து டைமென்ஷன் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினில் ஓவர் த ஃபீல்டு வந்து என்ன கொடுத்துட்டாங்க? ஆர் கொடுத்துட்டாங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2x2 மேட்ரிக்ஸில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்படி இருந்திருக்கும்? A11 plus IA11 எழுதிக்கோங்க. A12 plus IA12. அதே மாதிரி A21 plus IA22. சாரி 21. அப்புறம் A22 plus IA22. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இங்கே உங்களுக்கு பேசிஸ் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னா பேசிஸில் என்ன வந்திருக்கும்? ரியலாக இருந்துக்கிறப்போ நீங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ணிப்பீங்க? ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இதுதான். 100 010, அடுத்தது 0010, அடுத்தது 0001. அப்புறம் இப்போ இமேஜினரி பார்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணோம்ல, அப்போ எனக்கு என்ன வேணும்? I00 0I00. ஓகே, 00I0 000I. அப்போ நார்மலாக இருந்தால் இட் இஸ் a 2x2 மேட்ரிக்ஸ். எனக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ்? 4 பொசிஷன்ஸ் இருக்கா? அப்போ 4 பேசிஸில் 4 எலிமெண்ட்ஸ் இருந்திருக்கும். இப்போ எனக்கு அந்த இமேஜினரி பார்ட்டை ஜென்ரேட் பண்ணுறவும் எனக்கு என்ன தேவைப்படுது? 4 எலிமெண்ட்ஸ் தேவைப்படுது. அப்போ டோட்டலாக 8 எலிமெண்ட்ஸ். அது இப்போ நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. இட் இஸ் அ 4x4 மேட்ரிக்ஸ். ஓகே, மேட்ரிக்ஸ் யார் அப்படின்னா 4x4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கிறது. ஆனால் ட்ரேஸ் வந்து 0ன்னு சொல்லியிருக்காரு. 0ல் 1 அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, A11 A12 A13 இது ரியல் அண்ட் இமேஜினரி எல்லாமே உண்டு. A21 A22 உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எழுதுகிறேன். A23 A24 நம்ம ரொம்ப ஷார்ட்டாக கம்ப்யூட் பண்ணிடலாம். 31 32 33 A34 அப்புறம் A41 A42 A43 A44. ஓகே, ஸோ இப்போ இந்த டயகனலை விட்டுருங்க. இந்த டயகனல் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 வருதுன்ட்டாங்க. அதர் தென் டயகனல் ஃபர்ஸ்ட் நீங்கள் கம்ப்யூட் பண்ணணும். அப்போ எனக்கு இதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுவான்? 2 பேர் தேவைப்படுவான். ஒவ்வொரு இதுக்குமே எனக்கு 2 பேர் தேவைப்படும். பிகாஸ் ஓவர் ஆர் கால்குலேட் பண்ணுறீங்க டைமென்ஷன். பட் இந்த என்ட்ரிஸ் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் என்ட்ரி. மொத்தம் எத்தனை என்ட்ரிஸ் இருக்குது?
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 2 1 6. ஓகே, above diagonal 6 elements, below diagonal 6 elements. இந்த 6க்கும் எனக்கு எத்தனை பேர் வேணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 2 பேர். அப்போ 2 into 6. அப்போ இங்கேயும் ஒவ்வொருத்தருக்கும் 2 பேர் அப்படிங்கிறதுனால 2 into 6. அப்போ 12. அப்போ மொத்தம் 24. எக்ஸப்ட் டயகனல் எனக்கு 24 எலமெண்ட்ஸ் பேசிஸில் கிடைச்சிருக்கும். இப்போ டயகனலுக்கு மட்டும் பார்க்கணும். டயகனல் என்ன சொல்லியிருக்காங்க? A11, A22, A33, A44 ஆட் பண்ணிங்கன்னா 1. இப்போ நீங்கள் ஏதாவது 1 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். A11 ஈக்குவல் டு A22 மைனஸ் A33 மைனஸ் A44 கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா A22க்கு எனக்கு இப்போ இந்த A22க்கு எத்தனை பேர் தேவைப்படும்? 2 பேர். A33க்கு 2 பேர் பேசிஸில். A44க்கு எத்தனை பேர் தேவைப்படும் அப்படின்னா 2 பேர் தேவைப்படும். அப்போ இது ஒவ்வொரு இதுலேயும் 2 பேர். அப்போ மொத்தம் எத்தனை பேர் ஆயிடுவாங்க அப்படின்னா 6 பேர். அப்போ இதோட அடிஷன் டு தட் எனக்கு என்ன வரும்? 6 மெம்பர்ஸ். ஓகே, இந்த 6 மெம்பர்ஸ் தெரிஞ்சிருச்சா நீங்கள் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா A11 என்ட்ரி யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடலாம். ஓகே, ஸோ A11 என்ட்ரி வந்து இந்த 3 என்ட்ரியை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? A22, A33, A44 வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ இதுக்கு ஒரு 6 என்ட்ரிஸ் தேவைப்படுது. 6 பேசிஸ் எலமெண்ட்ஸ் கிடைக்கும். இதில் அப்புறம் எக்ஸப்ட் டயகனலுக்கு வந்து 24 பேசிஸ் எலமெண்ட். அப்போ டோட்டலாக எனக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னா 30 நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த பேசிஸ் எத்தனை இருக்கும்? 30 இருக்கும். அப்போ டைமென்ஷன் என்ன வரும்? 30 வரும். ஓகே, ஸோ இது வந்து ஓவரால் என்ட்ரி வந்து யாரு? காம்ப்ளெக்ஸ் என்ட்ரின்னு கொடுத்துருந்ததுனால. இதே இது சப்போஸ் இது ரியல் என்ட்ரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாம் இந்த டபுளாக ஆனதெல்லாம் என்னவா மாறிடும்? சிங்கிளாக மாறிடும். அப்போ எனக்கு என்ன வந்திருக்கும்? இந்த ஏஐஜி வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இல்லை, இட் இஸ் அ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நான் இந்த பழைய கொஷின் பேப்பர் கலெக்ஷன்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் கொஷின் பேப்பர் கலெக்ஷன்லேருந்து ஜென்ரேட் பண்ண கொஷின். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளஸ்டாகவும் இருக்கணும். பட் எந்தெந்த டைமென்ஷன்லலாம் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ். ஓகே, நம்ம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளமோட நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.